மேலே தொங்க போட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் நீ ஃபுல்லாக வெஜ் சீஸாக இருக்கு. நான் வீட்டில் நான்வெஜ் பார்த்தது எவ்வளோ நல்லாச்சு. ஒரு வாரத்துக்கு நல்லாச்சு. ஒரு வாரத்துச்சா இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கா? எனக்கு ரெண்டுமே நல்லா இருக்கு. ரெண்டுமே நல்லா இருக்கு. சரி இன்னைக்கு என்னென்ன பண்ண போறோம்னு பார்க்கலாம். காலிஃப்ளவர் இருக்கு, தேங்காய் இருக்கு, இதோ இருக்கு. ஏதோ சின்ன ஒன்று போகிற அதை சொல்லு. காலிஃப்ளவர் ஃப்ரை, புலாவ், தொக்கு, டைம் இருந்தால் தேங்காய் சாதம். ஓகே இங்கே நான் வந்துட்டேன். பட்டாணி புலாவ் கம்மி சமையல் ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்களாம் பார்த்து கேப்சர் பண்ணிக்கோங்க. ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஃபாஸ்ட்டாக இருக்கிறத பார்ப்போம். ஃபாஸ்ட்டாக இருக்கிறத பார்ப்போம். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சமைக்கிறீங்க நம்ம பண்ணி சரி இருக்கிறதுக்கு வளர்க்க வச்சுருந்தீங்க. ஐயா நேரம் உண்டா புலாவ் தானே. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துட்டு இப்படி மூடி வச்சுருவேன். இது வந்து கொத்தமல்லி சீரகம், கொத்தமல்லி பச்சை மிளகா சீரகம் வந்துருச்சா? அரை வேக்காடு இருந்தால் போதும். தொக்கு தாளிக்க போகிறேன். அதே குதிக்கும். உனக்கு அடியில் தீ வச்சா தெரியும் எப்படி குதிக்கும். நான் என்னதான் சொல்றது தெரியல. பட்டாணியில் உள்ள குதிக்குது. எப்பவுமே ஆன் வச்சுக்கணும் கேமரா. உளுந்தா உளுந்து இப்போ மொக்கையா ஒன்று சொல்லுவீங்க சொல்லுங்க. கருவேப்பிலை இல்லை நீங்கள் இருக்கு ஃப்ரிட்ஜில் புதினா வச்சுருக்கேன். வெங்காயமா சமைக்கிறவங்க கொல்றவாரு அங்கே என்னை தாண்டி வருது. அவங்களுக்கு என்னை தாண்டி என்ன வருது? ஆமா தேங்காய் சாதம் இங்கே வருமா? பார்த்துக்கலாம். முதல்ல இதை பண்ணு. தேங்காய் எடுத்துக்கிறேன். எடுத்து பார்த்துக்கலாம். இன்னும் பாருங்க தேங்காய் ஆட்டணுமா? தேங்காய் பால் எடுக்கணும்னா இது தேங்காய் பால் மிளகுடி இருக்கா? உருளைக்கிழங்கு அதுக்கு மசாலா தொக்கு தொக்கு நல்லா இருக்காது. தக்காளி நிறையா போட்டு தொக்கில் உருளைக்கிழங்கு போட்டப்போ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சிக்கன் பவுடர் இது மாவு சோள மாவு கடலை மாவா அன்னைக்கு இன்ஸ்டண்ட்டாக டக்கு டக்குன்னு போட்டு விட்டோம். என்னோட வெங்காயம் பற்றி தம்பி வந்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சா இல்லையா? நல்லா இருந்துச்சோ இல்லையா? இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சுக்கா. ஏன் சமைப்பா டைம் ஆச்சுக்கா. அது சீக்கிரம் எழுந்திரிச்சுக்கணும்க்கா. நான் 4:30 எழுந்திரிச்சிட்டேன்க்கா. நான் 4 மணிக்கு எழுந்திரிக்கணும்னு சொன்னேன். 4 மணிக்கு டயர்டு வேலை வச்சு அடியில் உட்காந்துச்சா? அடியில் உட்கார்றது இல்லை அது ஹீட்டர். அது தக்காளி தக்காளி நிறைய பண்ணுவாங்க. சுத்தமா தக்காளி தான் நிறைய இருக்கணும். உப்பு பரவாயில்ல நடக்குது. டைம் ஆயிடுச்சு. அதான் சொன்னதான் நீங்கள் கேட்கறது உப்பாவுக்கு தானா? பட்டை ஏலக்காய் இலை பிரிஞ்சி இலை தானே இருக்குது. பிரிஞ்சி இலை பிரியாணி இலை இருக்குது. ஆமாம் பிரியாணி இலை தான். சோம்பு சீரகம் சோம்பு போடுறது இல்லையா? பிரியாணி மட்டும் சோம்பு போடுறேன். பிரியாணிக்கு ஒரு வெஜ் ஐட்டம் ஃபுல்லாக சோம்பு இது சீரகம்.
கறி பச்சை மிளகாய். இதில் பச்சையாக இருக்குது. இஞ்சி பூண்டு எழுதுவோம். இஞ்சி பூண்டு பச்சை மிளகா மல்லித்தலை சீரகம் கேரட்டா தக்காளி கேரட் எல்லாத்தையுமே ஒன்று என்ன டைம் ஆயிடுச்சு. இது மட்டும் போடல வேறு நான் வந்து மிளகா அப்படி போட்டேன். தனியா புலாவுக்கு முக்கியம் இருக்குது சோறு பட்டாணி. அப்போ சோறு முக்கியம் இல்லையா? சோறு முக்கியம் தான். டேஸ்ட்டு வரணும். டேஸ்ட்டு அடுத்து தேங்காய் பாலா அரிசி போட ஊற்றுவாங்க. நல்லா இருக்கு ஸ்மெல்லு. டேஸ்ட் பார்க்க யாரும் பார்க்க முடியாது. பால் பொங்குது. பொங்கலோ பொங்கல். இது இது காலிஃப்ளவர் பொரிக்க கரெக்டாக. நெக்ஸ்ட்டு அரிசியா? எடுக்க போகிற டக்குனு ஸ்டார்ட் ஆகி வைக்கிறது கரெக்டாக இருக்கும். பச்சை அரிசி தானே போடுவாங்க. தெரியல, அதான் கேட்குறேன். நீ பாதி வாய்க்கில் ஓட்ட. பாதிலாம் இல்லை, உங்களுக்கு கொஞ்சமாக சாப்பிட்டு பார்த்தா ஊதிருக்காங்க. இப்படி விசில் எடுத்துருங்க. அவ்வளோதான். அவ்வளோதான். ஏற்கனவே தான் வேக வச்சு தானே எடுத்துருக்கேன். டேஸ்ட்டு பார்த்தா தெரியும். முடிஞ்சா என்ன தம்மில் எடுத்தாதானே தெரியும். ரைஸ் செஞ்சுருவேன். ரைஸா? சாதம். தேங்காய் சாதம். இதுக்கு நெய் ஊற்றணுமா? இல்லை, ரைட்டாக நம்ம இஷ்டம்னா சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துக்குவேன். எரியுது எரியுது. சோம்பா, கடுகு, கடுகு, உளுந்து, உளுந்து, கடுகு. ஆமாம். பெருங்காயத்தூளா? அவ்வளோதானா? சாதத்தை போட்டு கிண்டிட்டு திருப்பி அடுப்போம். சூப்பர். ரைஸ் கம்மி ஒரு அழுது நல்லா இருக்கு. ஓகேவா? எப்படி வச்சா ஓப்பன் 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 வந்துருச்சா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சமையலாம் முடிச்சாச்சு. புலாவ், கோகோனட் ரைஸ், காலிஃப்ளவர் ஃப்ரை, உருளைக்கிழங்கு, வெங்காயம் தக்காளி தொக்கு எல்லாமே முடிஞ்சாச்சு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிமேல் உங்களுக்கு ஏதாவது டிஷ் வேணும், நான் செய்யணும்னு தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? டாட்டா பை பை.